ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழின் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் போதனையாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தரிசனம் தேவை. தரிசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில திறவுகோலாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் வசனம் 18 தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று. தரிசனம் இல்லை என்றால் சீர்கெட்டு போவீங்க, தரிசனம் இருந்தால் உங்க வாழ்க்கை சிறப்படையும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தரிசனம் என்றால் என்ன, தரிசனம் ஏன் தேவை, தரிசனம் எங்கே துவங்குகிறது என்பதை குறித்து கடந்த தொடரிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வசனம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஆக வேண்டும் என்று விரும்புறீங்களோ அதன்படியாகவே நீங்க இருக்கிறீங்க. ஒருவன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே படித்தவர்கள் ஏன்னா எப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க அதன்படி இல்லாமல் அவன் எந்த வேலைக்கும் செல்லாதபடி கூலி வேலைக்கு தான் செல்ல முடியும். அவன் வாழ்க்கை அதோடு அப்படியாக அது நிறைவேற்று விடும். அப்போ நான் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவனுடைய வாழ்க்கை பிற்காலத்திலே பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய முதன்மையாக வைக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு மேலும் மேலும் சிறப்பாக ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையாக அமையும். அப்ப அவன் 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 இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் என்ற வேத வசனத்தின்படியாக உங்களுடைய இருதயங்களிலே, சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே தரிசனங்களை நீங்க என்ன செய்ய, சொப்பனங்களை காண்க. தரிசனங்களை காண்பது மட்டுமல்ல, அந்த தரிசனத்தை அடையக்கூடியவர்களாக நீங்க மாற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதை தான் நம்ம பார்த்தோம். அதே போல இன்றைக்கு நாம் இந்த தரிசனத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். தரிசனத்தினுடைய தொடக்கம் எங்கே, தரிசனத்தை கண்டுபிடிப்பது எப்படி? மிக முக்கியமாக நம்ம நீதிமானாக இருக்கின்ற பொழுது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகள் 10:24 பார்த்தோம். நீதிமானாக இருக்கின்ற பொழுது அவனுடைய விருப்பங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. நீதிமான்களுடைய ஆசை நன்மை என்று நீதிமொழிகள் 11:23 பார்த்தோம். அதனாலே நாம் நீதிமானாக இருக்கின்ற பொழுது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இங்கே தரிசனங்கள் தரிசனத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று நம்ம பார்க்கின்ற பொழுது, ஒன்று பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் முதலாவது உங்களுக்கு தேவன் தான், இயேசு கிறிஸ்து முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். புரியுங்களா? முதலாவது அவரை நீங்க வைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சாரு, அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கண்ணாடி ஜாடியை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு லேபரேட்டரியில் ஒரு ப்ரொஃபஸர் இந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். முதலாவதாக அவர் என்ன செய்தார், கண்ணாடி ஜார் எடுத்து அதுக்குள்ளாக என்ன செய்தார், ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க மணலை முதல்ல போட்டார், சிறிய கற்களை போட்டார், மணலை போட்டார், கடைசியில் என்ன செய்தார், பெரிய கற்களை போட்டு இப்பொழுது இது முழுவதுமாக நிரம்பி இருக்கிறதா என்று கேட்டார். புரியுங்களா? அது ஜனங்கள் சொன்ன, ஒரு சிலர் மாணவர்கள் சொன்னாங்க நிரம்பி இருக்கிறது என்று. அதாவது சிறிதளவு கூட இடைவெளி இல்லாமல் அந்த ஜார் முழுவதும் நிரம்பி இருக்கிறதா உள்ளே இருக்க பொருட்களினாலே. ஒரு சிலர் நிரம்பி இருக்கிறது சொன்னாங்க. ஆனால் அந்த பேராசிரியர் அவர்களுக்கு சொன்னார், இந்த ஜார் முழுவதுமாக நிரம்பவில்லை. முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் பெரிய கற்களை போட வேண்டும், அதுக்கப்புறமாக சிறிய கற்களை போட வேண்டும், அதற்கப்புறமாக மணலை போட வேண்டும். போட்டு தண்ணீர் ஊற்றி அதை நன்றாக குளிக்கினால் இப்பொழுது அங்கே எந்த விதமான ஒரு ஏர் கேப்பு கூட இல்லாதபடி முழுவதுமாக அந்த ஜார் நிரம்பி இருக்கும். முதலாவது பெரிய கற்களை போட வேண்டும் என்று சொன்னாராம். அதே போல இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரியவராகிய இயேசுவை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே
நம்முடைய படிப்பு காரியம், நம்முடைய குடும்ப காரியம், நம்முடைய திருமண காரியம், நம்முடைய வேலை காரியம் எல்லாவற்றிலும் முதலாவது இயேசுவை நீங்கள் வைக்கின்ற பொழுது நீங்கள் பரிபூரணமான நிறைவான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ தரிசனத்தை நம்ம கண்டுபிடிப்பது எப்படின்னா, உங்களுடைய தரிசனம் அதிகாலை எழுந்த பொழுது தேவன் அப்படியே துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இயேசு தான் உங்கள் கண்ணில் முன்னே தெரியணும். தேவன் தான் உங்களுடைய தரிசனத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ தரிசனத்தை முதலாவது கண்டுபிடிப்பது உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை, ஏக்கம், விருப்பமெல்லாம் முதலாவது இயேசு, முதலாவது தேவன். அல்லேலூயா. முதலாவது இயேசுவாக இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் தரிசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து முடியும். அவர் நல்ல தரிசனங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, உங்களிடத்தில் இந்த தரிசனத்தை கண்டுபிடிப்பதிலே உங்களுடைய பணம், உங்களிடத்தில் பணம், பொருள், செல்வாக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் திடீர்னு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு $1 பில்லியன் உங்கள் பணத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள், மந்திரிகள்லாம் உங்களுக்கு பழக்கமானவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா நல்ல விலை உயர்ந்த கார், பங்களா, வீடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பொழுது உங்களுடைய ஏன்னா இப்போ என்ன செய்ய போகிறீங்க என்று உங்களிடத்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அப்பொழுது நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தரிசனமாக வரக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? தரிசனத்தை எப்படி கண்டுபிடிப்பது? மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ஒரு வேளை நீங்கள் திடீரென்று இறந்து போய் விட்டீர்கள், நல்ல நிலைமையில் இருக்கீங்க, திடீரென்று நீங்கள் இறந்து போய் விட்டீர்கள் என்றால் உங்களோட பள்ளி தோழர்கள், குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் மறித்து போயிட்டீங்க, அந்த இறுதிச் சடங்கு வருகின்ற பொழுது உங்களை குறித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? புரியுங்களா? ஒரு நல்ல அருமையான சகோதரனுங்க, நல்ல பண்பாளர், இனிமையாக பேசக்கூடியவர், குடும்பத்தை நன்றாக கவனித்தவர், குடும்பத்துக்கு நன்றாக பணங்களை சேர்த்து வைத்தவர், நல்ல ஒழுக்க சீலன், புரியுங்களா, நல்ல ஒரு நீதிமான் என்று உங்களை அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் அதை அப்படி சொல்லக்கூடிய சொல்வது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதாங்க உங்கள் தரிசனத்தை கண்டுபிடிப்பது. அல்லேலூயா. அவர்கள் ஐயா போய் தொலைஞ்சானே அப்படின்னா ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. அதனால திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டுதான் உங்களை குறித்து ஜனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாட்சி எப்படியாக இருக்கும் என்பதை வைத்து உங்கள் தரிசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். புரியுங்களா? ஒன்று, உங்களுடைய ஆசை நோக்கமெல்லாம் இயேசுவாகவே இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களிடத்தில் பணம், பொருள் எல்லாமே கொடுக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய ஆசை விருப்பங்கள் என்ன அது என்பதன் மூலமாக நீங்கள் தரிசனத்தை கண்டுபிடித்து விட முடியும். மூன்றாவதாக, நீங்கள் திடீரென்று மறித்தீர்கள் என்றால் உங்களை குறித்து அங்கே வரக்கூடிய ஜனங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன என்பதன் மூலமாக உங்கள் தரிசனத்தை நீங்கள் இப்பொழுது கண்டுபிடித்து விட முடியும். அதனால்தான் தரிசனம் எங்கே இருந்து துவங்குகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். புரியுங்களா? அப்போ முக்கியமாக தரிசனம் எப்பொழுதும் ஒரு கையில் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் வைத்திருக்க வேண்டும். புரியுங்களா? எப்படியாக சுமித் விகில்ஸ்வர்த், லண்டன் மாநகரத்தில் ஊழியம் செய்தவர், பெந்தகோஸ்தே தந்தை என்று சொல்லக்கூடியவர், அவர் எப்பொழுதும் பாக்கெட்டில் அவர் என்ன செய்வார்னாக்கா புதிய ஏற்பாடு வைத்திருப்பார். ஒரு பஸ்ஸில் போகிறாருனாக்கா திடீர்னு பஸ்ஸில் எல்லாம் ஜனங்கள் உட்கார்ந்துருக்கு முன்னாடி போய், நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், இதில் லாசர் ஒருத்தர் மரித்து போனான் ஒரு வாலிபன், இயேசு அங்கே சென்றார், அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அந்த பஸ்ஸையே ஒரு சுகமளிக்கும் கூட்டமாக மாற்றி விடுவாராம். புரியுங்களா? அதே போல் உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய பாக்கெட்டில் ஒரு புத்தகம், ஒரு சிறிய நோட்டு வைத்திருக்க வேண்டும். அப்பப்போ திடீரென்று உங்கள் உள்ளத்தில் எழும்பக்கூடிய தரிசனங்களை உடனடியாக எழுதி வைத்து விட வேண்டும். அது முடியுமோ முடியாததோ, சரியோ தவறானதோ, உடனே அதை நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வைத்து விட்டு பிறகு அதை நீங்கள் அந்த காரியத்தை சோதித்து பார்க்க வேண்டும். புரியுங்களா? ஒரு மனிதனுக்கு யோசனைகள் எப்பொழுது வேண்டுமானாலும், காலையிலேருந்து இரவு வரை போகிறீங்க, யோசனைகள் எந்த வேளையில் உங்களுக்கு உள்ளத்தில் யோசனைகள் இல்லை, இரவு வேளையில் நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக தூக்கம் சற்று தாமதமாகச்சுனாக்க மனதில் பல நினைவுகள் வரலாம். இப்போ ஒரு மனிதனுடைய எண்ணங்களிலே சிந்தனைகள், யோசனைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் உதிக்கலாம். பயணத்தின் பொழுதோ, படுத்திருக்கும் பொழுதோ, இல்லை படித்து கொண்டிருக்கின்ற பொழுதோ,
இல்லை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதோ இல்லை தேவாலயத்தில் இருக்கின்ற பொழுதோ உங்களுக்கு யோசனைகள் எழும்பலாம். உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த யோசனைகளை உடனடியாக எழுதும்போது சிறிது நேரத்தில் அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுங்களா? எழுதி வைத்துக்கொண்டு அந்த யோசனைகளை எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு அதை செக்லிஸ்ட், அதை சோதித்து பார்ப்பது எப்படியாக பாருங்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு வேலை அது குவாலிட்டியாக இருக்குன்னா செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. குவான்டிட்டியாக இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது? செக்லிஸ்ட் வச்சு கண்டுபிடிப்பது. ஒரு கிரேன் இருக்குனாக்க இந்த கிரேன் சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பகுதியும் பார்த்து நம்ம டிக் செய்ய வேண்டும், சரியாக இருப்பதா என்று. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள், இந்த தரிசனங்கள் எப்படிப்பட்டவை என்பதை இந்த செக்லிஸ்ட் மூலமாக நீங்கள் சோதித்து பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த செக்லிஸ்ட்டை ஒருவேளை நீங்கள் நோட்டு புத்தகம் இல்லை என்றால் எழுதி கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொண்டு இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் எழுதி செக் பண்ணி பாருங்கள். எப்படியாக இந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால், ஒன்று, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியம் நிச்சயம் தேவையா? புரியுங்களா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு படிப்பு படிக்க போகிறேன், ஏதோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஏன்னா அந்த தரிசனம் இந்த காரியம் நிச்சயம் தேவையா என்று நீங்கள் ஏன்னா அந்த கேள்விக்கு பதிலை எழுத வேண்டும். இந்த காரியம் நிச்சயம் தேவையான்னு சொல்லி கேள்வி இருந்தால் அதுக்கு பதிலை நீங்கள் எழுத வேண்டும். இரண்டாவதாக, இது மனித சமுதாயத்திற்கு தேவையானது தானா? அந்த காரியத்தை செய்ய போகிறேன், இது மனித சமுதாயத்திற்கு இந்த காரியம் தேவையானது தானா என்று சொல்லி அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இது சுயநலமானதா அல்லது மற்றவர்களுக்கு பயன் உள்ளதா? பாருங்க, உங்களுக்கு மட்டும் புரோஜனமாக இருந்து மற்றவர்களுக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்குதா? இது சுயநலத்துக்கான காரியமா இல்லை மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள காரியமா என்ற அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். புரியுங்களா? நான்காவதாக, இதன் மூலம் நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியுமா? இந்த காரியத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம ரோல் மாடல் ஒரு உற்சாகப்படுத்த முடியுமா என்று கேள்வி கேட்க வேண்டும். புரியுங்களா? கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, இந்த காரியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இந்த காரியத்தை இல்லை இந்த பேச்சை நான் பேச போகிறேன், இது இயேசு பேசினா எப்படி இருக்கும்? இது இயேசு நாமம் மகிமைப்படுமா? இந்த காரியத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா என்று சொல்லி ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும். புரியுங்களா? ஏன்னா இந்த 5 காரியங்கள் செக்லிஸ்ட் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பார்ப்பதற்கு, தரிசனம் எப்படிப்பட்டது என்பதை சரிபார்ப்பதற்கு, உங்களுடைய எதிர்கால கோல் எப்படிப்பட்டது என்பதை சரிபார்ப்பதற்கு 5 விதமான செக்லிஸ்ட்டை கொடுத்து சொன்னேன். ஒன்று, இந்த காரியம் நிச்சயம் தேவையா? இரண்டாவது, இது மனித சமுதாயத்திற்கு தேவைதானா? மூன்றாவது, இது சுயநலமானதா, மற்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா? நான்காவதாக, இது மற்றவர்களை உற்சாகப்படுத்துமா, மற்றவர்கள் ரோல் மாடலாக இருக்குமா? ஐந்தாவதாக, இது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்று செக்லிஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும். புரியுங்களா? அப்போ இது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த காரியத்தில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். இந்த செக்லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் காரியத்தை, தரிசனத்தை கூர்மையாக்க வேண்டும், சரிபடுத்த வேண்டும், அதில் முன்னேறி செல்ல முடியும். புரியுங்களா? அதனால தான் இன்றைக்கு அநேகர் சிந்திப்பது கிடையாது. வாழ்க்கையில் இப்படி போட்டு செக்லிஸ்ட் போட்டு சிந்திப்பது கிடையாது. சிந்திக்காதனால தான் வாழ்க்கை கடினமாக போய் விடுகிறது. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது என்ன? சிந்திப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் படித்து முன்னேற வேண்டிய நேரத்தில் சிந்தித்து படிக்காமல் இப்படி இருந்தால் எதிர்காலத்தில் எப்படி நல்லாக திருமணம் முடித்து பிள்ளைகளை கவனிக்கணும், நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி, ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலே படுத்து கொண்டு இருந்து காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சா எப்படி? சிந்திப்பது கிடையாது. என்ன தாய் தகப்பன் இருக்கிற சோறு போடுவாங்க, அப்புறம் பின்பால் நம்ம குடும்பம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். புரியுங்களா? அப்போ நம்ம சிந்திப்பது கிடையாது. திருமணம் முடித்தோமா, கர்த்தர் கொடுத்த கணவன் தான் கண்மணின்னு சொல்லி ஏன்னா காலமெல்லாம் அவர் தான்ட்டு நம்ம நினச்சிருக்கணும். அதை சிந்திக்காமல்
கண் போன பார்வையிலே, மனம் போன பார்வையிலே கண்ட மனிதர்களோடு போயிட்டு இருந்தா அப்போ வாழ்க்கை கஷ்டம்தான். புரியுங்களா? சிந்திப்பது கிடையாது. ஏன்னா சிந்தனைக்கு மனசாட்சியை மழுங்கடித்து விட்டு மனம் போல போக்கில் சிந்திக்காமல் போவதனாலே பிற்காலத்தில் இன்றைக்கு அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலே, கட்டுக்கோப்பில் என்ன ஒரு கட்டுக்குள்ள அடங்கி இருந்து வாழ்க்கை வாழாததுனால இன்றைக்கு அநேகர் ஏன்னா கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது சிந்திக்காததுனால தான் கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சிந்திப்பது கடினமான ஒரு வேலை கிடையாது. சிந்தித்து பாருங்க. ஆனால் இன்னைக்கு சிந்திப்பது கடினமான வேலை நினைச்சது அநேகர் ஏன்னா வாழ்க்கையில் கோட்டை விட்டு தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சிந்தியுங்கள். சிந்திப்பது கடினமான வேலை அல்ல. சிந்திப்பது கடினமாக நினைச்சினா பிற்கால வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கையாக போய்விடும். புரியுங்களா? அதனால்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் வனாந்திரம் என்று சுற்றி தெரிந்து என்ன சொன்னார், நீங்கள் பழுதற்ற ஏன்னா ஆட்டுக்கடாயை பிடித்து வீடுகளிலே நிலக்கால்களை அதை பூசுங்க. என்ன பழுதற்றது ஆணு 1 வயதாக இருக்கணும். ஆண்டவரே அது கடினமானது என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 30 லட்சம் ஜனம் சொல்லியிருந்தால் இந்த 30 லட்சம் ஜனங்கள் மரித்து போயிருப்பாங்க. அவர்கள் ஓடினார்கள், சிதறினார்கள். 1 வயது ஆடு அது பழுதற்றது ஆணு அதை கண்டுபிடித்து அடித்து அந்த வீடுகளில் நிலைக்கால்களை பூசினார்கள். சங்காரதூதன் நுழைய முடியல. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தார். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வந்தார்கள். கடினமானது என்று வாழ்க்கையில் நினைக்காதீங்க. சிறு வயதில் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டால் தான் பலனை அனுபவிக்க முடியும். பாடுபடாமல் பலனை அனுபவிக்க முடியாது. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். என்னுடைய செகண்டரி ஸ்கூல் படிக்கின்ற பொழுதெல்லாம் இரவிலே 1 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன். 2 மணிக்கு எந்திரிச்சு படித்ததுனால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க முடிந்தது. பாடுபட்டால் தான் பலனை அனுபவிக்க முடியுங்க. பாடுபடவில்லை என்றால் பலனை அனுபவிக்க முடியாது. அதனாலே நீதிமொழிகள் 20வது அதிகாரம் வசனம் 5 மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மோண்டெடுப்பான். வசனம் தெளிவாக சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 20:5 மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. ஆழத்தில் தண்ணீர் இருக்கிறது. அது என்ன புத்திமான் என்ன செய்கிறாங்க? அநேகர் என்ன செய்கிறாங்க? நல்ல நீல கயிறு போட்டு இறைக்கிறாங்க. இல்லை கீழே பம்ப் செட்டு வச்சு அந்த தண்ணீர் என்ன செய்கிறாங்க? ஜெட் பம்ப் போட்டு மேலே எழுப்புறாங்க. அப்போ மனிதத்துடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்குதான். அப்போ புத்திமான்கள் அதை மூண்டு கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் புத்திமானாக இருங்க. இருதயத்தில் ஆலோசனை கர்த்தரே கொடுப்பார். புத்திமானாக இருந்து அந்த யோசனைகள் எல்லாம் அப்போ தேவனிடத்தில் இருந்து தான் தேவன் தான் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மூண்டெடுப்பான். புத்திமானாக இருந்தீங்கன்னா தரிசனங்களை காண்பீங்க, செயல்படுத்துவீங்க, பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சிந்திப்பது கிடையாது. சிந்திப்பது கடினமான வேலை இல்லைங்க. சிந்தித்து பாருங்க, சீர்பெறுவீங்க. சிந்தித்து பாருங்க, தரிசனங்களை காண்பீங்க. சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. சீரேசுநாதனை போற்றுங்க. ஹல்லேலூயா. சிந்தியுங்கள், சீர்பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சிந்திக்காம மண்ணாங்கட்டி போல ஏன்னா மனதை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏதாவது நடைபெறாத ஒரு காரியத்தை இது நடக்குமா, இந்த காரியம் எப்படி இருக்கும் எப்படின்று யோசிக்காதபடி ஏன்னா நீங்கள் கர்த்தர் தரிசனங்களை காண்கின்ற பொழுது அது அவருடைய பலத்தோடு செய்ய முடியும் என்று சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு பாருங்கள், கர்த்தர் கன்னிமரியாள் வயிற்றில் ஏன்னா கொடுத்தாரு. கன்னிமரியாள் நீ ஒரு கர்ப்பம் தரிப்பா என்று. இது எப்படி ஆகும் ஏன்னா இது எப்படி ஆகும் என்று கேட்டான். புரியுங்களா? அப்படி நம்ம இது எப்படி ஆகும், ஒரு தரிசனத்தை, ஒரு புதிய காரியத்தை ஏன்னா கர்த்தர் காமிக்கிறார் என்றால் இது எப்படி ஆகும் என்று கேட்டுக்கொண்டு நிற்காதீங்க. புரியுங்களா? வில்லியம் கேரி பாருங்க, அவருடைய வில்லியம் கேரி என்ன செய்தார் பாருங்க. ஏன்னா அவருடைய மோட்டோ எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை என எண்ணுங்க,
பெரிய காரியங்களை செய்து முடிங்க, பெரிய காரியங்களை எண்ணி என திட்டமிடுங்க, பெரிய காரியங்களை செய்து முடிங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எண்ணுங்க, பெரிய எக்ஸ்பெக்ட் என்ன கிரேட் திங்ஸ், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ். பெரிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும், பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் வில்லியம் கேரி லண்டன் மாநகரில் செருப்பு தைக்கும் தொழிலாக இருந்தாலும் இந்தியாவுக்கு குறித்த ஆத்ம பாரம் வந்ததுனால இந்திய மேப்பை எடுத்து எப்பொழுதும் அதை பார்த்து உருண்டு அழுதுட்டு கொண்டிருப்பார். ஒரு நாள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மிஷனரியாக கப்பல் ஏறி அவர் கிழக்கிந்திய கம்பெனி கப்பலில் கல்கத்தா மாநகரத்தில் இறங்கி சிராம்பூர் என்ற இடத்திற்கு சென்று அங்கு வேதாகமத்தை இந்திய மொழிகளை கற்று இந்திய மொழிகள் அநேக மொழிகளில் மொழிபெயர்த்தார். சிராம்பூர் வேதாகம கல்லூரி என்று பல நூற்றாண்டுகளாக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுவரை நடைபெறாத ஒன்று, நடக்க முடியாத ஒன்று, கேள்விப்படாத ஒன்றை கர்த்தர் உங்களுடைய காரியத்தில் மனதில் போட்டு அதை ஆண்டவர் சொன்னார்னா இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்காமல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, தரிசனத்தை கொடுத்தவர் அவர், தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய அவர் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல தரிசனத்தில் முன்னேறி செல்லுங்கள், தடைகளை உடைத்தெறிவீர்கள் என தயாபரராகிய கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வாழ்க்கையிலே அநேக தரிசனங்கள் வருகிறது, அநேக சொப்பனங்களை நீங்கள் காண்றீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த அநேக தரிசனங்கள் சொப்பனங்கள் வருகின்ற பொழுது இது எப்படி ஆகும் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் வருகின்ற பொழுது அந்த ஒரு கர்ப்பஸ்திரி கர்ப்பமாகி அந்த கர்ப்பம் பூரணமாகாமல் கர்ப்பம் கலைக்கப்படுவது போல உங்களுடைய தரிசனங்கள் கலைக்கப்பட்டு போய் விடுகிறது. காரணம் உங்கள் உள்ளத்திலே கலக்கம். இது எப்படி ஆகும், இது முடியுமா, என்னால் முடியுமா அப்படின்ற கலக்கம் வருகின்ற பொழுது கொடுக்கப்பட்ட தரிசனம் கலைக்கப்பட்டு கலங்கி போய்விடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் தோன்றுகின்ற பொழுது நாம் தயங்குகிறோம். புரியுங்களா? இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் கர்த்தர் அநேக தரிசனங்களை கண்டிருப்பாங்க. தரிசனத்தை காண்கிறவர்களெல்லாம் தரிசனம் அடைந்து விட்டார்களா? இல்லை. வாழ்க்கையில பயம், இந்த பயத்தினாலே அவர்கள் அடையவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இது எப்படி ஆகும் என்று நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் தேவனோடு நெருங்கி பழக வேண்டும். நோவா கர்த்தரோடு கூட நடந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால அன்றைக்கு இருக்கிற ஜனங்களிலே ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 8-9 பார்க்கின்ற பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கர்த்தர் நீதிமானுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய யோசனை நன்மையானது என்று பார்த்தோம். அப்ப நோவா ஒரு நீதிமானாக இருந்ததினாலே தேவன் நோவாவை பாதுகாத்து அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். நோவாவுக்கு அந்த பேழையை கட்ட வேண்டிய காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த தரிசனத்தை, அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீதிமானாக இருங்க, தேவனோடு நெருங்கி பழகுங்க, கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார். அந்த பயம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்ற அந்த எண்ணம் வருகின்ற பொழுது பயத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்கி போகும். ஏன்னா நீங்கள் வாயில விசுவாச அறிக்கை சொல்கின்ற பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பயமே நீங்கி 50%, 50% நீங்கள் வெற்றியை பெற்று விடுறீங்க. ஹல்லேலூயா. அதனால பார்க்குறோம், எஸ்தர் பாருங்க, ராஜாவுடைய செங்கோல் நீட்டப்படவில்லை என்றால் சாக வேண்டும் சட்டம் இருந்தது. ஆனாலும் அந்த சட்டத்தை மீறி அவர் உள்ளே போனதினாலே ஏன்னா யூத ஜனங்கள் எல்லாரும், எஸ்தரும் மொர்தகாயும் யூத ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே ஆண்டவர் உங்களை கொண்டு புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். புதிய காரியங்களை நீங்கள் திட்டமிடுகின்ற பொழுது புதிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். அதனால்தான் எக்ஸ்பெக்ட், ஏன்னா கிரேட் திங்ஸ் எக்ஸ்பெக்ட்
அதாவது எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் என்று வில்லியம் கேரி சொன்னது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை திட்டமிடுங்க. பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கேற்ற பலனையும் கிருபையும் காருண்யங்களையும் வழி வாசல்களை திறக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கக்கூடியவர் தேவனே. உலகத்தில் மக்கள் சொல்ல இவருக்கு இதுதான் கோவம், எனக்கு ரொம்ப ஓவராக கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுறான்ட்டு. நீங்கள் மக்கள் சொல்வதை நம்பாதீங்க. ஓவராக குதிக்கிறான் துள்ளுறான்ட்டு. உங்கள் இருதயத்தில் விருப்பத்தை வாங்கிய கொடுக்கிறவர் யாருன்னா பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் இது என்னால் முடியாது, எப்படி நடக்குமோ, எனக்கு காரியம் வாய்க்காது என்று சொன்னீங்கன்னா சுயநலவாதிகளாய் இருந்து விடுகிறீங்க. சுயநலம், உங்கள் சுயநலம் உங்களுடைய எல்லைகளை தாண்ட விடாதபடி தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட இங்கே பெரிய காரியங்களை செய்து முடியும். ஹல்லேலூயா. புரியுங்களா? அதனால்தான் இம்பாசிபிள் வில் பிகம் இம்பாசிபிள். புரியுங்களா? நம்மளால் முடியாத காரியம் தேவனால் முடியும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய நெருப்பு பெரிய காற்றையே கொளுத்தி விடுவது போல உங்களுடைய விருப்பங்கள், உள்ளத்திலே எழும்பக்கூடிய விருப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கின்ற பொழுது அதை கொண்டு அந்த தரிசனம் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒன்று என்னன்னாக்கா, தரிசனம் என்ன, யோசனை உங்கள் வாழ்க்கையில் ஐடியா வரணும், அது உங்களோட விருப்பமாக மாற வேண்டும், அது உங்கள் ஜெபமாக மாறுகின்ற பொழுது அதுதான் தரிசனமாக விஷனாக மாறுகிறது. உங்கள் விஷன் எப்படியாக மாறுகிறது? யோசனை முதலாவது ஐடியா வரணும், ரெண்டாவது அது உங்களோட டிசையர் விருப்பமாக மாறணும், மூன்றாவது அதை நீங்கள் ஜெபத்தில் வைக்கின்ற பொழுது அதுவே உங்களுடைய தரிசனமாக விஷனாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நம்ம தரிசனத்தை கண்டுபிடிப்பது பார்த்தோம்னாக்கா, யோசனை அது விருப்பம் ஆசையாக மாறணும், அது ஜெபமாக அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஜெபமாக மாறுகின்ற பொழுது அது தரிசனமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ தரிசனம் வருகின்ற பொழுது அந்த தரிசனத்தை நீங்கள் எழுதக்கூடியவர்களாக மாறணும். உங்கள் வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படியாக பெரியவனாக மாற வேண்டும், என்னவாக போகிறாய் என்று சிறு வயதில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. சண்டே ஸ்கூலில் அநேகத்தை கேட்கும்போது நான் பாஸ்டராக மாற வேண்டும் என்று எங்கள் டீச்சருக்காக சொல்லுவாங்க. ஆனால் ஸ்கூலில் அநேகர் சொல்லுவாங்க நான் டாக்டராக, இன்ஜினியராக, சயின்டிஸ்டாக மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அநேகர் அந்த ஆசை இருக்கும், ஆனால் அது அவங்களுடைய விஷனாக வந்திருக்காது. புரியுங்களா? சில வேளைகளில் விஷஸ் ஆர் நாட் விஷன். புரியுங்களா? நம்முடைய ஆசைகள் நம்முடைய விஷனாக தரிசனமாக வந்திருக்காது. புரியுங்களா? அப்போ நம்ம கொடுக்கப்படக்கூடிய தரிசனம் எழுதப்படாத வரை அது வெறும் ஆசையாகத்தான் இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனத்தை நீங்கள் பேப்பரில் எழுதி வைத்து விட வேண்டும். புரியுங்களா? அது எழுதப்படாத வரை அது ஒரு ஆசையாக டிசைராகத்தான் இருக்கும். கர்த்தர் எனக்கு இன்ஜினியராக மாற வேண்டும் என்று சொல்லும்போது அதை குறித்தே நான் விரும்பினேன், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற போது அது என்ன வீட்டில் வந்து வால்பேப்பர் வாலில் அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டை எடுத்து வைத்து அதை வைத்து கர்த்தரை அழைத்து கொண்டு செல்கிறார் என்ற காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஜெபித்தோம் குடும்பமாக. அப்போ உங்களுடைய தரிசனம் எழுதப்படாத வரை அது ஆசையாகத்தான் இருக்கும். அப்போ அதை நீங்கள் எழுத வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எழுதுகின்ற பொழுது அது பார்த்தீங்கன்னாக்கா எழுதவில்லை என்றால் அந்த மனசில் தோன்றக்கூடிய அந்த தரிசனம் வேகமான காற்றில் கலைந்து போகக்கூடிய மேகத்தை போல அந்த தரிசனம் சென்று விடும். நல்ல மேகம், கருமேகமாக இருக்கிறது. பாருங்க, அந்த மேகம் அந்த மேகத்தை போல தரிசனம் இருக்கிறது. அந்த மேகம் என்ன செய்யணாக்கா நல்ல குளிர் காற்று அடிக்கின்ற பொழுது நல்ல மழையை கொண்டு வரும். அந்த பாருங்கள், அந்த மேகத்தில் நல்ல கருமேகம் இருக்குன்னு பெரிய காற்று அடித்தா அந்த கருமேகத்தை கலைத்து போட்டுரும், அப்புறம் மழை அங்கே பெய்யாது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தரிசனத்தை உடனே எழுதுங்க.
அந்த எழுதி அந்த அது அந்த அது அது உங்கள் வாழ்க்கையில் அது ஆசையாக மாற வேண்டும். அது ஆசையாக மாறுகின்ற அது ஜெபமாக மாறும். ஜெபமாக மாறுகின்ற பொழுது உங்கள் தரிசனமாக மாறும். அதனால் தான் ஆபகுக் 2வது அதிகாரம் வசனம் 2வது வசனத்தில், ஆபகுக் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. ஹல்லேலூயா. தரிசனத்தை நீ எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது ஆபகுக் 2:2. தரிசனம் உடனே எழுதி வைத்து விடுங்க. தரிசனத்தை எழுத 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 ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வாசிக்க 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 ஜெபமாக மாற மாற அந்த தரிசனம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் தரிசனத்தை கண்டுபிடித்து உடனே எழுதி விடுங்க. எழுதி அது ஆசையாக அது ஜெபமாக மாறுகின்ற பொழுது அந்த தரிசனம் நிஜமாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் கனவெல்லாம் நிஜமாக மாறுகிறதே என்று அருமையான பாடலை பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா பாடியிருக்கிறாங்க. அருமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. இந்த பாடலை கேட்டு பாருங்க. கனவெல்லாம் நினைவாக நிஜமாக மாறிடுதே. ஹல்லேலூயா. இயேசு நீர் வந்தார், இந்த கனவெல்லாம் நிஜமாக மாறிடுதே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இது தொடர் போதனையாக இருக்கிறது. அதனால உங்களோட தரிசனத்தை ஆசையாக மாற்றுங்க. தரிசனத்தை எழுதுங்க, ஆசையாக மாற்றுங்க. அதை என்ன செய்யுங்க, அதை ஜெபமாக மாற்றுங்க. அந்த தரிசனத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை அடைந்து விடுவீங்க. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் பிள்ளைகளுக்கு தரிசனத்தை காண்பீங்கப்பா. இயேசுவை முன்மையாக வைத்து முதலாவது தேவராஜ்யத்தை தேடி ஆண்டவரே அவர்கள் பயத்தை நீக்கி என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அந்த உற்சாகத்தை பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுங்க. ஆண்டவரை தரிசனத்தை எழுதி அதை ஆசைப்படு, அதை ஜெபித்து அதை அந்த பிள்ளைகள் பெற்று அதை அடையட்டும். அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு யோசேப்பை போல உயர்த்துங்க, எஸ்தரை போல உயர்த்துங்க. அவர்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற இந்த வியாதிகள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் குடும்பங்களிலே நல்ல ஆரோக்கியம், சுக பலன் உண்டு கொடுப்பீராக. எண்ணங்கள் சிந்தைகளிலே போராடுகிற பிசாசின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறேன். பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அல்லது சரீர சுகத்துக்கான ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களிலே பாய்ந்து ஓடி வரட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.